ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர மகாதேவா. தென்னாடுவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சாந்தவெளி என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் ஸ்ரீ மகான் காளீசித்தர் சுவாமிகள் அவதரித்த புண்ணிய பூமியாகும். இவ்வாலயத்தில் சித்தர் ஆஞ்சநேயர் வழிபட்ட ஸ்தலமாகும். இவ்வாலயத்தில் சித்தர்கள் பல சித்துக்களை நிறையா இந்த ஆலயத்தை சென்று காண்பித்துள்ளார். என்னுடைய தாத்தார் பூஜை பண்ணும்போது இந்த ஆலயத்தில் பல சித்துக்களை செய்து மண்ணல் தருவார், சர்க்கரையாக்கி விடுவார், இலையை பறிச்சு கொடுப்பார், பணமாக்கிடுவார். என்னுடைய தகப்பான் என்றும் சொல்லியுள்ளார். இவ்வாலயத்தில் சித்தருக்கு பிரார்த்தனை செய்து கொண்டால் வேண்டுவோருக்கு வேண்டியெல்லாம் அருளாட்சி செய்து கொடுக்கிறார். சித்தர்கள் பௌர்ணமி தினத்தன்று இவ்வாலயத்தில் தரிசனம் செய்தால் சகல காரியங்களும் அனுகூலமாகும். சத்குரு காளீசித்தர் சுவாமிகள் கனகவிப்பு என்ற புஸ்தகத்தில் 390 பாடல் எழுதியுள்ளார். அவர் இந்த சித்தரை வழிபட்டால் ஜனனே ஜன்மசவிக்யானாம் வர்தனே குலசம்பதாம் பதவே பூர்ய புண்ணியானாம் லக்னதே ஜென்மபத்ரிகாம். ஆஞ்சநேயர் ஆலயத்திலே காரசித்தர் பெருமான் என்று சொல்லக்கூடிய கலியுகத்திலே எல்லோருக்கும் பலவிதமான அற்புதங்களை வழங்கி கொண்டிருந்தார். அவர் காலத்திலே இவ்கிராமத்தை சுற்றி அனைவருக்கும் பலவிதமான நற்காரியங்களை செய்து எல்லோருக்கும் தான தர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும், மனித வாழ்க்கைகள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய சித்து வேலையாக பலவிதமான விஷயங்களை மக்களுக்கு செய்துள்ளார். மக்கள் கஷ்டப்பட்டு வரும்போது இதுமாரி சுவாமிகள் நீங்கள் அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வாலயத்திலே உள்ள ஆலமர இலையை பறித்து அதை கசக்கி தபம் செய்து அந்த மக்கள் கையில் கொடுத்தார். அந்த மக்கள் என்ன அன்றைய செலவுக்கு தேவைப்படுமோ அந்த இலை பணமாக ஆகிவிடும். அதன் பிறகு நம்மளுடைய ஆலயத்திலே மண்ணை அள்ளி தபம் செய்து கொடுத்தால் அது சர்க்கரையாக ஆகிவிடும். அதேமாரி இவ்வாலயத்திலே தான தர்மங்கள் நிறையா செய்து கொண்டு இருந்தார். அந்த கடையிலே அவர் பணம் கொஞ்ச நாள் கொடுக்காமல் இருந்து அந்த கடைக்காரர் இவரிடம் எங்களுக்கு பணம் தேவைப்படும் அப்படி என்று கேட்கும்போது அவர் என்ன செய்தார், பக்கத்திலே உள்ள இந்த மடப்பள்ளியிலே அழைத்து கொண்டு சென்று கதவை சாத்திவிட்டு அவர் தபம் செய்து அந்த பிரம்பால் அடித்தவுடனே அந்த ரூமு முழுக்களும் வெறும் பணமாக இருந்தது. அதை பார்த்து அவர் மிரண்டு போய், சுவாமி நான் உங்களுக்கு தான தர்மங்கள் செய்ய தான் நான் பிறந்திருக்கேன், எனக்கு இந்த பணமே வேண்டாம் அப்படிலாம் சித்து வேலைகள் நிறையா செய்து உள்ளார். ஆலயத்திலே ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலே ஆலயம் சுற்றி வெறும் ஆலமரமாக அமைந்திருக்கும். பக்கத்திலே குடமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஆறு பக்கத்திலே ஓடுகிறது. அவர் பல வேலைகளை செய்து பல திவ்ய க்ஷேத்திரங்களுக்கு தரிசனம் செய்து பக்கத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள திவ்ய க்ஷேத்திரத்தெல்லாம் தரிசனம் செய்து எல்லோருக்கும் நற்காரியங்களை நிறையா செய்து கொண்டு வந்திருந்தார். இவ்வாலயத்திலே அவருடைய விக்கிரகங்கள் பார்த்தால் மூல விக்கிரகமாக இவை அமைந்துள்ளது. அதுமாரி சொதை விக்கிரகமாக 2 விக்கிரகங்கள் அமைந்துள்ளது. மக்கள் சனிக்கிழமையிலே அவரை வழிபட்டு செல்வார்கள். அதனுடைய பிரார்த்தனையாக பௌர்ணமி அன்று விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள்லாம் சித்தர் வழிபாடுகள்லாம் நடைபெறும். அதனை தொடர்ந்து ஆடி பூரம் என்று சொல்லக்கூடிய பூர ஜென்ம நட்சத்திரம், சித்தரோட ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தில் வருஷம் வழிபாடுகள் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டு வழிபாடாக விசேஷ அபிஷேக ஆராதனைகள் அன்னதானங்கள்லாம் இவ்வாலயத்திலே வழங்கப்படும். அதனை தொடர்ந்து மக்கள் அனைவரும் இவ்வாலயத்திற்கு இருந்து காரசித்தரை தரிசனம் செய்து நம்மளுடைய காரியங்கள்லாம் சித்தியாக வேண்டும். இங்கே ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய மகாபெருமான் ஈசான்ய பாகத்தில் ஆகாச ஆஞ்சநேயராக இங்கே இருக்கிறார். இவ்வாலயத்திலே ஆஞ்சநேயருக்கு கட்டடங்கள்லாம் கிடையாது, வெறும் ஷெட்டு வண்டியும் அமைக்கப்பட்டு சனி மூலையில் ஈசான்ய பாக பார்வையிலே இவ்வாலயத்திலே ஆஞ்சநேயர் விசேஷ மூர்த்தியாக இருந்து காரசித்தர் பின்பக்கம் ஆஞ்சநேயருக்கு பின்பக்கம் இருந்து
2 பேரும் ஒரே நிலையிலே தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பாக இவ்வாலயம் வழங்கப்படுகிறது. பக்த கோடிகள் அனைவரும் இவ்வாலயத்திற்கு வந்திருந்து காரசித்தர் மகாபெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு எல்லாம் வல்ல நலனையும் பெற வேண்டும் என்று கலியுக தெய்வமாக விளங்கக்கூடிய இவர் இருவரே தரிசனம் கண்டு மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபட்டு க்ஷேமமாக சௌரியமாக நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று நாங்களும் இறைவனை இந்த டிவி மூலியம் பார்க்கும்போது நாங்களும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சௌரியங்கள் ஏற்படணும். நீங்களும் ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்து ஆஞ்சநேயரும் காரசித்தரையும் தரிசனம் செய்து உங்களுடைய காரியங்கள்லாம் சித்தியாக வேண்டும் என்று இன்னைய புண்ணிய நாளிலே பிரார்த்தனை செய்யும். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஆதிபரா சக்தி மாதாகி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ மகாகணபதியே நம. எனது பெயர் சந்திரசேகரன். எனது பிறந்த ஊர் மகான் காரைக்குத்தர் பிறந்த ஊர். எனது தகப்பனார் ராமதுர ஐயர் மற்றும் எனது சிறிய தகப்பனாரும் குருநாதனுமாகிய அருட்சக்தி நாகராஜன் என்பவர் தற்சமயம் டெல்லியில் வசித்து வருகிறார். அவரும் மகான் ஸ்ரீ காரைச்சித்தரும் நெருங்கி ஒன்றாக பழகி கிராமத்தில் வசித்தவார்கள். மகான் ஸ்ரீ பிறந்த அவதாரம் செய்த இல்லத்திலிருந்து சுமார் 7-8 வீடுகள் தள்ளி எங்களது சிறிய வீடு இருந்தது. அவருடன் எனது சிறிய காலத்தில் அவருடன் நெருங்கி பழகி அவருடைய மடியில் விழுந்து பிறண்டு இருந்த அனுபவம் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. மகான் ஸ்ரீ காரைச்சித்தர் அவர்கள் இந்த சாந்தவெளி ஆஞ்சநேயர் ஸ்தலத்தில் அவதார புருஷராக இருந்து இந்த ஆலயம் வெளி உலக ஜனங்களுக்கு தெரியுமாறு செய்தவர். இந்த ஆலயத்திற்கு தெற்கில் வலங்கிமான் செல்லும் சாலைக்கு குடமுருட்டி ஆற்றின் கரைக்கு ஆற்று பாலம் போட்டு செய்தவர். இந்த ஆலயத்தில் பிரதி வாரம் சனிக்கிழமை தினம் அன்னதானங்கள் அபிஷேகங்கள் தொடர்ந்து நடந்து வரவும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடவும் ஏற்பாடு செய்தவர். அவரது அருட்சக்தியை பேச வேண்டுமென்றால் நாள் கணக்கில் மாத கணக்கில் வருஷ கணக்கில் இடைவிடாமல் பேச வேண்டும். அவருடைய கருணைகளை லீலைகளை எதுவும் சொல்ல முடியாது. அதுவும் இந்த ஆஞ்சநேய ஸ்தலத்தில் அவருடைய முயற்சியினால் நல்ல அநேக பக்தர்கள் வந்து தரிசித்து இங்கு அவர்கள் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுத்து நற்பலன்களை அடைந்துள்ளார்கள். இங்கு ஆஞ்சநேயரை வேண்டிக் கொண்டு 1.25 ரூபாய் காணிக்கை செலுத்தினார் அவர்கள் நினைத்த காரியங்கள் அவர்கள் நினைக்கும் நேரத்திற்கு முன்பாகவே நடந்துவிடும் என்பது எனது இங்கு உள்ள சத்தியமான உண்மை. எனது 65 வயது காலத்தில் நான் இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்து தரிசனம் செய்து கொள்கிறேன். எனக்கும் எனது குடும்பத்திற்கும் எனக்கு அனைத்து நபர்களுக்கும் இந்த ஆஞ்சநேயர் நற்பலன்களை அவரவர்கள் நினைத்த நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். எவருக்கும் எந்த மன கஷ்டமும் இல்லாமல் வைத்து வருகிறார். இது சத்தியம். நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள செய்தமைக்கு மிகவும் நன்றி.